பக்கம் 22 பாடல் எண் 60. உறவு மலர் புனித இடம் மாலையம் மாலையம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் மாலையம் மாலையம் உறவு மலர் புனித இடம் மாலையம் மாலையம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் மாலையம் மாலையம் உணர்வு பெறுகிற உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழும் ஆலயம் 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 உறவு மலர் புனித இடம் ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம் இயற்கை காத்திருக்கும் மாந்தர் வாழிடம் ஆலயம் ஆலயம் பரிந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உழைவிடம் ஆலயம் ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மாறுட வாழ்வுக்கால் தனிப்பெறும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவங்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் உணவு மலர் புனித இடம் ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம். நீ நம்பினான் கடவுளின் மாட்சியை காண்பார் என்கிறார் ஆண்டவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறான இன்று நம் வாழ்வில் சோதனைகள் துன்பங்கள் ஏற்படும் போது இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆம் அன்பு உள்ளங்களே, நாம் ஆண்டவரே நமக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதற்குரிய வல்லமையை ஆற்றலை எமக்களித்து எம்மை காக்கின்றார். கடவுளில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டால் துன்பங்கள் சோதனைகளுக்கு மத்தியிலும் நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றன இன்றைய வாசகங்கள். எனவே இறைவனில் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். நாம் பொது நிலையினர் ஞாபகத்தை கொண்டாடுகின்றோம். பொது நிலையினருடைய பாதுகாவலராக புனித தாமஸ் மோர் என்பவர் இருக்கின்றார். நேற்றைய தினத்திலே அவருடைய அந்த திருவிழாவை நாம் நினைவு கூர்ந்தாலும் கூட இன்றைய ஞாயிறு வழிபாட்டை பொது நிலையினர் வாரமாக கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிற்பாடு திரு அவையிலே பொது நிலையினருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கின்றது. நாம் நம்முடைய பங்களிப்பை எந்த விதத்திலே திரு அவைக்கு கொடுக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இன்னும் அதிக ஆர்வத்தோடு இன்னும் அதிக உற்சாகத்தோடு இறைவனுடைய பணியை தொடர்ந்து ஆற்ற நம்மால் இயன்ற உதவிகளை திரு அவைக்கு செய்ய வரம் கேட்டு இந்த பலியை நாம் நாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் வழியிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புண்ணிய மரியாதையும் வாழ்ந்துதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை மேலும் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோடு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் நாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத நரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் பள்ள தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின்று இன்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்கள் நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாமையால் ஒன்றித்து ஒரே இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்களாக உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் உரை. துன்பத்தின் போது கடவுளை வணங்கினால் அவற்றை வெல்வதற்கான ஞானத்தை அருள்கின்றார் என்பதை எடுத்துக் கூறும் இவ்வாசகத்துக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38 இறை வசனங்கள் 1 மற்றும் 8 முதல் 11 கூடிய. ஆண்டவர் சூறாவளியில் நின்று யோபுக்கு அருளியபடி, கருப்பையில் நின்று கடல் உப்பை எடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடித்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலடையாக்கி காலங்களை பொறித்துமையாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்த கதவையும் தாழ்பாலையும் கொடுத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தார் நீ? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. சிலர் கப்பல் ஏறி கடல்களை சென்றனர், நீர்த்திரள் மீது மனிதர் சென்றனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர், ஆழ்கடலில் அவர்கள் உயர்ந்த செயல்களை பார்த்தனர். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று இருந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலைபெற்றது. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூட்டி அழைத்தனர், அவர்களுக்கு குற்ற துன்பங்களில் இருந்து அவர் அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூஞ்சென்றலாக மாற்றினார், கடல் அலைகளும் ஓய்ந்துவிட்டன. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வீட்டு செயல்களை முன்னிட்டு அவர் அவர்களுக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் பேரன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு துன்பங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்பவர் புதுப்பிறப்படைவர் என்பதை கூறும் இவ்வாசகத்துக்கு கவனமுடன் செவிகொடுப்போம். பழைய நிலையில் புதிய திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு 2 வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 முதல் 17. சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவின் பேரன்பை உங்களில் பார்க்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இருந்தார், அனைவரும் அவரோடு இருந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே
இனிமேல் நாங்கள் எவரையும் மனிதர் பேர்களை மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனிதர் பேர்களை தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்யவில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். பழையன கலைந்து புதியன மூந்தன. இது ஆழ்வார்க்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தமிழே வாக்குண்டு தோல்வியினார் கடவுள் தம்மையே கண்டிக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 35 முதல் 41 முடிய. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 35 முதல் 41 முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் அனைத்துமே இறைவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை குறித்து நமக்கு எடுத்து காட்டுகின்றன. 3 வாசகங்களுமே இறை நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. ஒரு முறை சாலையோரத்திலே மக்கள் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே களை கூத்தாடி ஒருவன் 2 கம்பங்களுக்கு இடையிலே ஒரு கயிற்றின் மீது நடந்து வித்தை காட்டிக் கொண்டிருந்தான். அனைத்து மக்களும் ஆரவாரத்தோடு உற்சாகத்தோடு அவனை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். முதலில் தன்னுடைய கரங்களிலே ஒரு கம்பை வைத்துக் கொண்டு அந்த களை கூத்தாடி அந்த கயிற்றின் மீது நடந்து சென்றான். மக்களுக்கு ஆச்சரியம்.
ஆஹா ஓஹோ அழகே என்று உற்சாகமாக அவனை கைதட்டி பாராட்டினார்கள். சிறிது நேரம் கழித்து கீழே நின்று கொண்டிருந்த தன்னுடைய 8 வயது மகனை தன்னுடைய தோள் மீது தூக்கி வைத்துக் கொண்டு அந்த கம்பங்களுக்கு இடையே கயிற்றின் மீது நடக்க ஆரம்பித்தான். எந்த சலசலப்பும் இல்லை, எந்த பயமும் இல்லை. மிகவும் சிறப்பான விதத்திலே நடந்து வித்தை காட்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கிருந்த பெண்கள் பயம் நிறைந்த கண்களோடு அதனை உற்று பார்க்க, ஆண்கள் ஆச்சரியம் நிறைந்த கண்களோடு வாயை பிளந்து அதனை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சி நிறைவு பெற்றது. அதற்கு பிற்பாடு அந்த 8 வயது சிறுவன் அங்கே கூடியிருந்த மக்களிடம் கையேந்தி காசு வாங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு பெரியவர், ஒரு முதியவர் அந்த சிறுவனை அழைத்து இவ்வாறு சொன்னார். டேய் பொடியா, உனக்கு பயமா இல்லையாடா? உங்க அப்பன் உன்னை அவரோட தோள் மேல தூக்கி வச்சுட்டு இப்படி போறான், அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறான், உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா என்று கேட்ட பொழுது அந்த சிறுவன் உற்சாகமாக சிரித்து கொண்டே சொல்லுவான், சாமி நான் எதுக்கு சாமி பயப்படணும்? நான் எங்க அப்பனோட தோள் மேல இருக்கிறேன். எனக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு எங்க அப்பா விட்டுருவாரா? நான் எதுக்கு பயப்படணும் என்று உற்சாகத்தோடு அந்த முதியவரை பார்த்து சொல்ல அவர் வெடவெடுத்து போனார். ஒரு சிறுவனுக்கு தன்னுடைய தந்தையின் மீது இப்படிப்பட்ட நம்பிக்கையா என்று அவரால் அதனை நம்பவே முடியவில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களில் கூட இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை கொடுப்பனவாக இருக்கின்றன. நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், அங்கே சீடர்கள் இயேசுவோடு படகிலே கடலில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது வந்த புயல் காற்றை பார்த்து பயந்து போனார்கள். இயேசு தங்களோடுதான் உடன் பயணிக்கிறார் என்கின்ற அந்த எண்ணம் இல்லாமல் அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். ஆண்டவரை பார்த்து, நாங்கள் சாப்பிட்டு போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் கேட்டதை பார்க்கிறோம். அவர்களுடைய நம்பிக்கையின்மையை ஆண்டவர் கடிந்து கொண்டார் என்று நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், அங்கே யோபுவினுடைய புலம்பலுக்கு பிற்பாடு கடவுள் உரைத்த முதல் மறுமொழியை நாம் அங்கே வாசித்து கேட்டோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே செல்வ செழிப்போடு இருந்த மனிதர். அதிகமான நிலபுலங்கள், உடைமைகள், ஆடு மாடுகள், பிள்ளை செல்வங்கள் என அனைத்தும் கொண்டிருந்தார். ஆனால் அவை அனைத்தையும் இழந்து நடு தெருவிற்கு வந்து உடல் முழுவதும் புண்களால் அவதிப்பட்டு அந்த வேதனையை தாங்க முடியாமல் தன்னுடைய பிறந்த நாளையே அவர் சபிக்க ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து அவருடைய அந்த பேச்சை கேட்ட பிற்பாடு ஆண்டவர் உரைத்த வாக்கை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். தொடர்ந்து நாம் அந்த அதிகாரம் முழுவதுமாக யோபு புத்தகம் 38, 39, 40 அதிகாரங்களை வாசிக்கிற பொழுது தெரியும், கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைத்தார், எப்படி அதனுடைய எல்லைகளை வகுத்தார், கடலை படைத்து கடலுக்குரிய எல்லையை எப்படி வகுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி நில உலகிலே, விண்ணுலகிலே ஒவ்வொன்றையும் கணக்கச்சிதமாக தான் எவ்வாறு படைத்திருக்கிறேன் என்பதை இயம்புவதாக, அவை அனைத்தின் மீதும் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கடவுள் எடுத்துரைப்பதாக நாம் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் சொல்லுகின்றது. இப்படி நான் அதிகாரம் மிக்கவனாக அனைத்தையும் என்னுடைய தரத்தின் கீழ் கொண்டிருக்க நீ எதற்காக இப்படி புலம்புகிறாய்? என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா என்கின்ற ஒரு வேதனையின் வெளிப்பாடாகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உரைப்பதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது வாசகத்திலே பார்க்கிற பொழுது பவுலடிகளார் கொரிந்து நகர மக்களுக்கு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள், ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது அவர் புதியதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன என்றோ என்று சொல்லுகின்றார்.
பழைய கால வாழ்விலே நீங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தையும் அனுபவித்தாலும் கூட கிறிஸ்துவோடு நீங்கள் இணைந்திருக்கிற பொழுது அவை அனைத்தும் மாறும். உங்களுடைய துன்பங்கள் இன்பமாக மாறும், உங்களுடைய கவலை மகிழ்ச்சியாக மாறும், அனைத்துமே புதியதாக ஒரு உருவெடுக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை வார்த்தைகளை தன்னுடைய அந்த மக்களுக்கு, கொரிந்து நகர மக்களுக்கு பவுலடிகளால் கூறுவதாக பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கை வாழ்வை சிறு சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுள் மீது ஆழமான அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். உண்மையிலேயே அதனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. குடும்பத்துல, வீட்டுல, நம்முடைய உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வருத்தம், ஒரு வியாதி என்று வருகிற பொழுது கடவுள் மீதான நம்பிக்கையில் நாம் ஆட்டம் காண ஆரம்பிக்கின்றோம், தளர்ச்சி அடைந்து விடுகின்றோம். கடவுளை தேடுவதை, அவரிடத்தில் வேண்டுதல் மேற்கொள்வதை கூட நாம் நிறுத்தி விடுகின்றோம். எனக்குத்தான் எல்லா பிரச்சனையும் வருது, ஏன்தான் கடவுள் இப்படி இருக்கிறாரோ தெரியலையே என்று நாம் நம்மையே நொந்து கொண்டு கடவுளை மறக்கக்கூடிய நிலைக்கு சென்று விடுகின்றோம். நண்பர்களே, விவிலியத்திலே பல உதாரணங்கள் நாம் நம்முடைய நம்பிக்கையில் ஆழப்பட, அவற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள நமக்கு உதவியாக இருக்கின்றன. மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 8வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும். அங்கே நூற்றுவர் தலைவன் நம்ம ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், ஐயா, என்னுடைய வீட்டுக்கு நீங்க வர வேண்டாம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என்னுடைய பையன், என்னுடைய ஊழியன் குணமடைவான். ஆண்டவர் சொல்றாரு, வாங்க வீட்டுக்கு போய் குணப்படுத்தலாம் என்று சொன்ன பொழுது, எல்லாம் வேண்டாம், அதற்கு நான் தகுதி அற்றவன், ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தையே என்னுடைய மகனுக்கு சுகத்தை கொடுக்கும் என்று சொல்லி நம்பிக்கையின் உச்சத்தை அங்கே காட்டுகின்றார். அவருடைய நம்பிக்கையின் உச்சத்தை தான் ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியிலே நினைவு கூர்ந்து அந்த ஜெபத்தை சொல்லி கொண்டாடுகின்றோம். அதே போன்று மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 28வது இறை வசனத்திலே ஆண்டவர் கானானிய பெண்ணை பார்த்து சொல்லுவார், அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் நம்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று சொல்லுவார். தன்னுடைய மகள் பேய் பிடித்து துன்பப்பட்ட பொழுது இயேசுவை அனுப்பி குணப்படுத்து என்று கேட்ட பொழுது அவளை நக்கல் அடிப்பது போன்று, தரம் தாழ்த்தி பேசுவதை போன்று இயேசு சில வார்த்தைகளை சொல்லுவார். பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொன்னவுடன் அவள் மனம் சோர்ந்து போய்விடவில்லை. என்ன இப்படி பேசுகிறார் என்று அவள் நொந்து போய்விடவில்லை. கடவுள்தான் எனக்கு மீட்பு தர முடியும், என்னுடைய மகளுக்கு இவர்தான் சுகம் கொடுக்க முடியும் என்று உறுதியாக அவள் நம்பிய காரணத்தினால் தொடர்ந்து சொல்லுவாள். பாருங்கள் ஐயா, இருந்தாலும் மேசையிலிருந்து விழக்கூடிய சின்ன சின்ன துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று தன்னை வாழ்த்தி கடவுள் மீதான நம்பிக்கையை அறிக்கையிட்டாள். எனவே ஆண்டவரும் அங்கே அவள் விரும்பியவாறே அவளுடைய மகளுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 34வது இறை வசனத்திலே பார்க்கிற பொழுது 12 ஆண்டுகளாக அந்த இரத்த போக்குடைய பெண் பல்வேறு மருத்துவர்களை சந்தித்தும் குணம் பெறாத நிலையிலே இயேசு அந்த வழியாக சென்ற பொழுது அவருடைய ஆடையின் விளிம்பின் ஓரத்தை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே நினைத்து கொண்டு இயேசுவினுடைய ஆடையின் ஓரத்தை தொடுகிறாள். அற்புத விதமாக சுகம் பெற்றாள் என்று பார்க்கிறோம். அம்மா, உன்னுடைய நம்பிக்கை பெரிது, நீர் நம்பியவாறே உமக்கு நிகழட்டும், நோய் நீங்கி நலமாயிரு என்று ஆண்டவர் அவளுக்கு சமாதானத்தை, உடல் உள்ள சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையின் உச்சத்தை நாம் சரி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட போய் பேசல, அவரை தொட சொல்லல, ஆண்டவர் போய் கொண்டிருந்த பொழுது ஆண்டையினுடைய ஓரத்தை தொட்டாலே அதுவே எனக்கு போதும் என்ற அந்த நம்பிக்கையின் உச்சம் அங்கே அவளுக்கு அருமையான சுகத்தை கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி பல உதாரணங்களை நாம் அனுப்பிக் கொண்டே போகலாம். நம்முடைய நம்பிக்கை இப்படிப்பட்டதாக இருக்கின்றதா?
மத்திய நற்செய்தி 17வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் கூட இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அங்கே போகும் என்று சொன்னால் அது நடக்கும் என்று சொல்லுவார். எனவே இந்த நம்பிக்கையை சற்று அலசி பார்ப்போம். பல நேரங்களில் ஆட்டம் காணக்கூடிய ஒரு நம்பிக்கையாக, தளர்வடையக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட புயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வீசினாலும், அது ஒரு நோய் என்கிற புயலாக இருக்கலாம், வேலையில்லாத நிலைமை என்கிற புயலாக இருக்கலாம், கடன் பிரச்சனை என்கிற புயலாக இருக்கலாம், வேலையில்லா திண்டாட்டம், குடும்பத்திலே சமாதான குறைபாடுகள் என்று எந்தவித புயலாக இருந்தாலும் கூட கடவுள் மீது நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அவை அனைத்துமே தென்றலாக மாறிவிடும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்த அந்த மகிழ்ச்சியை, சமாதானத்தை, மன நிம்மதியை மீண்டும் தரக்கூடியவராக இருக்கின்றார். அதற்கு அடிப்படை நம்முடைய இருக்கக்கூடிய நம்பிக்கை. எனவே மீண்டுமாக நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கை அலசி பார்த்து, ஒருவேளை ஆண்டவர் மீது குறைவான நம்பிக்கையோடு இருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும் என்று சொல்லி அவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். எப்படிப்பட்ட சோதனையையும் எப்படிப்பட்ட வேதனையையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு நம்பிக்கை நம்மிலே ஆளப்பட வேண்டி தொடர்ந்து இந்த பதிலிலே இறைவன் அருளை விரைச்சு மற்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் வாழ்வதால் சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாவியில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிகழ்த்திடுவேன். திரு அவை உரைவதை நம்புகிறேன். புனிதர்கள் உடலை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். பலவித எண்ணங்களோடு இயக்கங்களோடு ஜெக விண்ணப்பங்களோடு அவருடைய திருப்பாவனை நம்பிக்கையோடு நாம் கேட்கிற பொழுது அவற்றை நாம் பெற்றுக் கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய உள்ளத்தின் வேண்டுதல் அனைத்தையும் இறை பாதம் எதிர்த்து சொல்லுவோம். அடைக்கலின் நாயகனே, உலகின் தீமைகளிலிருந்து உன் தூய ஆவியாரின் துணையுடன் திருச்சபையின் திருப்பணியாளர்களை காத்திருந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, என் நாட்டு தலைவர்கள் மனிதநேயமிக்க நல்லாட்சி புரிந்து மக்கள் அனைவரையும் சமத்துவத்துடனும் அன்புடனும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, வரதட்சணை, கழுத்தொகை, வேறுபாடு பொருளாதார சிக்கல்கள் என பல
பல்வேறு சிக்கல்களையும் சுற்றி தரக்கும் மகளே, உமது இறை பராமரிப்பு வைத்து காத்தல் என்று தேவாவும் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் அழைப்பே, நாங்கள் சோதனையிலும் துன்பங்களையும் புரிந்துக்காமல் உண்மையிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ வரமகள் என்று தேவாவும் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில நன்மைகள் அமைதியாக இறைவனிடம் சாடுவோம். எங்கள் தாயின் தந்தையுமான இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் எடுத்துரைத்து இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்து விட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பக்கம் 89, பாடல் எண் 259. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உணர்வு ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உணர்வு ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அறிவுராயம். உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் இல்லவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாநிலை எல்லாம் வல்ல தந்தையாக இதற்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரின் எல்லையை உணர்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தங்கள் நினைவாகவும் புனிதத்தில் அவர்கள் அனைத்து நற்புரிக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாகும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துணியோடாகும் பொழுது உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் ஆசைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இரவுகளை நீங்களே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஏற்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவோம். மேலாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து இறந்து முன்னைய பாவங்களிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து
நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தாய். தந்தையே அவரிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதரைகளோடு சேர்ந்து நாங்களும் ஒரு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசன்னா, உன்னதங்களில் ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசன்னா, உன்னதங்களில் ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மிகுந்தவரே, தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உடல் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரவினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரு நோக்கத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உனக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அம்மை ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவதில் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிக்குள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைப்பாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர் இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றித்து எல்லா புகழ் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைவனினையாக பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்புடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை என்று யாரொரு கருத்துமின்றி நல்ல வாழ்க்கையாக நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தோதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்து அழைத்து பெற்றுள்ள நாம் தேர்வு பெற்றோம். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருந்தவள் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும், என் ஆன்மா நலனடையும். பக்கம் 136, பாடல் எண் 184. பக்கம் 136. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு இடமாறுதே. உன்னை மனம் தேடுமே, நீ வழி மாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு இடமாறுதே. உன்னை மனம் தேடுமே, நீ வழி மாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில்லாமல் வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில்லாமல் வாய்
ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருந்தோண்டிடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாயிடும். இறைவாசையில் நிறைவாகுவே மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் எனக்காக நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றேன். இதயம் அருகில்லாமல் வாய்ந்தேன். இறைவா இறைவா வருவாயின்றேன். இதயம் அருகில்லாமல் வாய்ந்தேன். என் தேடமே என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறமாடுவே. உன்னை மனம் தேடுவே நீ வழிகாட்டுவே. கிறிஸ்துவின் ஆத்மனே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேவனே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பொறுப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்கள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றை காத்திடும். மரண வேளையிலும் என்னை கூப்பிடும். உம்மை வாழ்த்தவே வருதலின் அன்போடு என்னை விடும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி விழாத்திற்கு மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கான பயிற்சி வகுப்பு ஒன்று நடைபெற இருக்கிறது. எனவே அந்த வகுப்பிலே மறைக்கல்வி ஆசிரியர்கள் அவராது கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கிலே அன்பிய கூட்டங்கள் அன்பிய திருப்பலிகள் வைக்கின்ற பொழுது அருள் கூர்ந்து அவற்றிலே பங்கெடுக்குமாறு சொல்கிறேன். பல நேரங்களில் நாம் நம்முடைய வேலைகளை முன்னிட்டு அதிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் இறைவனுக்காக நாம் ஒதுக்கி அந்த அன்பிய கூட்டங்களிலே அன்பிய திருப்பலிகளிலே அனைவரும் இணைந்து பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் நம்முடைய மறைக்கல்வியை வகுப்புகளை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறதா? ஆரம்பிக்கலாமா? கொஞ்ச நேரம் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு உங்களுடைய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டவரின் எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரை அவற்றிற்கு உணவளிக்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாளர்களுக்காம் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாம் உமது கனிவை பெற்று கேட்கின்றோம்.
இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இவ்வகையின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்கிறாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நிறையாசிரை இறைவாக பெற்றவர்களாம் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 231, பாடல் எண் 638. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், நாடுமே அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்னைக்கு புகழ் பாடல் பாடிடுவோம். அன்னை வாழ்க, அன்னை வாழ்க, அருளால் அருளால் நிறைந்த நிறைந்த அன்னை